வணக்கம். நம்ம வாழ்க்கையை நாமளே செதுக்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? டாக்டர் எம்.எஸ். உதயமூர்த்தி அவரோட எண்ணங்கள் புத்தகத்துல அதை பத்தி தான் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அந்த புத்தகத்துல இருக்கிற சில சூப்பரான பவர்ஃபுல்லான விஷயங்களை பத்தி தான் நம்ம இப்ப தெரிஞ்சுக்க போறோம். வாங்க உள்ள போலாம். சொல்லப்போனா இந்த ஒரு புத்தகம் எத்தனையோ பேரோட வாழ்க்கையே மாத்திருக்கு. இதுல இருக்கிற முக்கிய கொள்கைகள் என்னென்னு தான் நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம். இது வெறும் தியரி கிடையாதுங்க, ஒரு பிராக்டிக்கல் கைட்னே சொல்லலாம். இந்த புத்தகம் ஆரம்பிக்கிறதே ஒரு பெரிய கேள்வியோட தான். அது என்னன்னா, உங்க வாழ்க்கையோட சிற்பி யாரு? யோசிச்சு பாருங்க. நம்ம ஃபியூச்சரை தீர்மானிக்கிற அந்த பவர் உண்மையிலேயே யார் கையில இருக்கு? வாங்க இதுக்கான பதிலை தேடுவோம். சரி, இன்னைக்கு நாம என்னென்ன விஷயங்களை பத்தி பார்க்க போறோம்னா, முதல்ல எண்ணங்கள்னா என்னன்னு ஒரு இன்ட்ரோ. அப்புறம் நம்ம ஆழ்மனசோட சக்தி என்ன, ஒரு சின்ன எண்ணம் எப்படி பெரிய செயலா மாறுது, நம்ம எண்ணங்களை எப்படி நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வருது, கடைசியா இந்த எண்ணங்கள் எல்லாம் சேர்ந்து எப்படி ஒரு சமுதாயத்தையே மாத்துறதுன்னு பார்க்க போறோம். ஓகே, முதல்ல இந்த புக்கோட அடித்தளம் என்னங்கிறத பார்த்துடலாம். ஏன்னா இது புரிஞ்சாதான் மத்த எல்லாமே புரியும். டாக்டர் உதயமூர்த்தியோட முக்கியமான வாதமே இதுதான். நம்ம வெளி உலகம்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, நம்ம மனசுக்குள்ள இருக்கிற எண்ணங்களோட ஒரு கண்ணாடி பிம்பம்தான். சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க எதை பத்தி ரொம்ப ஆழமா தீவிரமா நினைக்கிறீங்களோ அதுவா தான் நீங்க மாறுவீங்க. சரி, இந்த எண்ணங்கள் எல்லாம் அதோட மேஜிக்க எங்க பண்ணுதுன்னு யோசிக்கிறீங்களா? அதுக்கு பேரு தான் ஆழ்மனம், அதாவது நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட். புத்தகத்துல ஆழ்மனச ஒரு பவர்ஃபுல்லான வேலைக்கார மாதிரி சொல்றாங்க. அதுக்கு நல்லது கெட்டதெல்லாம் தெரியாது, அது கேள்வி கேட்காது. நம்ம மனசுல எந்த எண்ணம் ரொம்ப ஆதிக்கமா இருக்கோ அது ஒரு கட்டளையா எடுத்துக்கிட்டு அதை நிஜமாக்குறதுக்காக ராப்பகலா வேலை செய்யும். அது அவ்வளோ பவர்ஃபுல். இங்க பாருங்களேன், டாக்டர் உதயமூர்த்தி இந்த உலக பொதுவான கொள்கைகளை எப்படி ஒன்னு சேர்க்கிறாருன்னு. அதாவது இந்த ஐடியா புதுசில்ல. ஜேம்ஸ் ஆலன் எழுதின ஆஸ் அ மேன் திங்கத் மாதிரியான புத்தகங்களோட தாக்கத்தை இதுல நம்மால பார்க்க முடியுது. அவங்க சொன்னதையே நம்ம சூழலுக்கு ஏத்த மாதிரி விளக்கியிருக்கார். அப்போ ஒரு கேள்வி வருது இல்லையா, கண்ணுக்கே தெரியாத ஒரு சின்ன எண்ணம் எப்படி நம்ம வாழ்க்கையோட நிஜமா மாறுது? அதுக்கு ஒரு படிநிலை இருக்குன்னு இந்த புத்தகம் சொல்லுது. முதல்ல எண்ணம் வருது. அந்த எண்ணம் திரும்ப திரும்ப வரும்போது சொல் அல்லது நம்பிக்கையா மாறுது. அந்த நம்பிக்கை செயலா மாறுது. அந்த செயல் தொடர்ந்து செய்யும்போது பழக்கமா மாறுது. அந்த பழக்கம்தான் நம்ம குணமா மாறுது. கடைசியா அந்த குணம்தான் நம்ம விதியே தீர்மானிக்குது. பாத்தீங்களா, ஒரு சின்ன எண்ணம் எங்க போய் முடியுதுன்னு? இந்த புத்தகத்துல சொல்ற மாதிரி தான் நம்ம திரும்ப திரும்ப என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்மளோட செயல்களா வெளிப்படுது. இது கேட்க ரொம்ப சிம்பிளா இருக்கலாம், ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய சக்தி இருக்கு. ஓகே, இதெல்லாம் தியரி. இதை பிராக்டிக்கலா எப்படி பண்றது? நம்ம வாழ்க்கையோட கண்ட்ரோலை நம்ம கையில எப்படி எடுக்கிறது? அதுக்கான சில டெக்னிக்ஸை இப்போ பார்க்கலாம். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இது ஆட்டோமேட்டிக்கா நடக்காது. நம்மளோட முழு கவனத்தோட கான்ஷியஸா நம்ம எண்ணங்களை தேர்ந்தெடுத்து வழி நடத்தணும். அதுக்கு கொஞ்சம் முயற்சி தேவைப்படும். டாக்டர் உதயமூர்த்தி வெறும் தத்துவத்தை மட்டும் சொல்லிட்டு போகல, அதுக்கு சில பிராக்டிக்கல் டெக்னிக்ஸையும் சொல்றாரு. உதாரணமா, தினமும் பாசிட்டிவ் அஃபர்மேஷன் சொல்றது, நாம என்ன அடையணும்னு நினைக்கிறோமோ அதை மனக்கண்ல தெளிவா பார்க்கறது, நெகட்டிவ் எண்ணங்கள் மனசுக்குள்ள வராம பாதுகாக்கிறது, நம்ம இலக்கு மேல அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்கிறது, அப்புறம் என்னால முடியாதுன்னு சொல்றதுக்கு பதிலா இது எப்படி செய்யலாம்னு கேள்வி கேட்கறது. ஒரு சூப்பரான உதாரணம்னா இந்த புத்தகத்துல சொல்ற இந்த வாக்கியம்தான். நான் ஒவ்வொரு நாளும் எல்லா வகையிலும் மேலும் மேலும் சிறப்பாகி வருகிறேன். பாருங்க எவ்வளவு பாசிட்டிவான ஒரு வரி. இந்த மாதிரி உறுதிமொழிகளை நம்ம திரும்ப திரும்ப சொல்லும்போது நம்ம ஆழ்மனதுக்கு அதை உண்மையாக்குறதுக்கான ஒரு நேரடி கமாண்டை கொடுக்குறோம். இப்போ இந்த சக்தி வாய்ந்த ஐடியாவை ஒரு தனி நபர்கிட்ட இருந்து இன்னும் பெருசாக்கி ஒரு முழு சமுதாயத்துக்கும் எப்படி பொருத்தி பார்க்கலாம்னு புக்கம் சொல்லுது. வாங்க பார்க்கலாம். டாக்டர் உதயமூர்த்தியோட வாதம் ரொம்ப தெளிவானது. ஒரு நாட்டோட முன்னேற்றம்ங்கிறது அந்த நாட்டு மக்களோட ஒட்டுமொத்த எண்ணங்களோட கூட்டுத்தொகை தான். எல்லாரும் சேர்ந்து என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் அந்த நாட்டோட வளர்ச்சி. அதாவது ஒரு சமூகம் முழுக்க நல்ல எண்ணங்களால கட்டமைக்கப்படும் போது என்ன ஆகும்? புது புது கண்டுபிடிப்புகள் வரும், பிரச்சனைகளை தீர்க்கும் திறமை வளரும், எல்லாரும் ஒரு பொதுவான நோக்கத்தோட ஒற்றுமையா இருப்பாங்க. நம்மால முடியாதுங்கிற அந்த கூட்டு மனப்பான்மை உடையும், நம்பிக்கை அப்புறம் முன்னேற்றம்ங்கிற ஒரு பலமான அடித்தளம் உருவாகும். மக்கள் சேர்ந்து நினைச்சா எதை வேணாலும் சாதிக்கலாம். சரி, இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த விஷயங்கள்ல இருந்து எண்ணங்கள் புத்தகத்தோட மையக்கருத்து என்னன்னா உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் இல்லையா? உங்களுக்கு வேணுங்கிற வாழ்க்கையை உருவாக்க, நீங்க நினைச்சதை சாதிக்க, புதுசா எதையாவது படைக்க, இது எல்லாத்துக்குமான சக்தி உங்களுக்கு வெளியில எங்கேயும் இல்ல. அது முழுமையா உங்க மனசுக்குள்ளதான் இருக்கு. உங்க எண்ணங்கள் தான் உங்க உலகத்தை உருவாக்குற கருவிகள். ஆக இந்த புத்தகம் நமக்கு ஒரு பதில கொடுக்கறத விட ஒரு கேள்வியை நம்ம முன்னாடி வைக்குது, ஒரு சவாலை விடுக்குது. நமக்கான சவால், நம்ம சமூகத்துக்கான சவால். நம்மளோட அடுத்த பெரிய எண்ணம் என்ன? யோசிங்க.